டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஆதரவோடு நம்ம பயணம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. வாழ்த்துக்களுக்கு நன்றி, வாழ்த்திய அம்மைக்கு நன்றி. இப்போ நம்ம ஒரு மரபொம்மை செய்ய போகிறோம். ஒரு மவுஸ் பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள். இப்போ இதை இந்த கட்டையில் இதை செய்ய போகிறேன். பொம்மை செய்யலாங்களா? வாங்க செய்யலாம். இதில் அடுத்தது வயிறு இல்லையா, தலை இங்கே போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கால் பகுதின்னு சொல்லிட்டேன். இப்போ இது தொடைப்பகுதியை, இந்த இடத்துல தொடைப்பகுதி, வயிறு, இங்கே வயிறு வரணும், இங்கே தொடை வரணும். அதுக்காக இங்கே கட்டிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பின்பக்கம், இது முன்பக்கத்தில், அதுவும் பின்பக்கத்தில். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் எடுத்தாச்சு, அதேமாதிரி பின்பக்கமும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா இது முன்பகுதி, அப்படியே இது பின்பகுதி. இந்த பக்கம் வழிச்சாச்சு, இந்த பக்கம் வழிச்சாச்சு. இப்போ நடுவில் இந்த காலோடைய கேப் வரணும். இந்த கேப்புக்கு ஒரு கட்டிங் பண்ணுறேன். இங்கே இந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ண. இது ஆழம் விழுதுன்றதால கொஞ்சம் நார்த்தன்மையாக இருக்குது. இப்போது கேப் வந்துருச்சுங்க, பாருங்கள். கேப் வந்த பிறகு காலை கொஞ்சம் அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். இது அவரோட இந்த ஷூவாக மாறும். இந்த ஷூ மாதிரி பண்ணலாம் இங்கே. அது இப்போ இருக்கட்டும். நம்ம முதல்ல 2 கால் பண்ணியாச்சு. இப்போ வயிறு பகுதியும் இடுப்பு பகுதியும் பண்ணணும். அதுக்கு இங்கே கட்டிங் பண்ணிக்கிறேன். உறவுகளே, இப்போ இது பின்பகுதியாகவும், அப்படியே முன்பகுதி. இங்கே முன்பகுதியில் நமக்கு ஒரு கை வருது. இங்கே அந்த கை வருதால் கொஞ்சம் மேலே என்ன பண்ணுறேன், கழுத்தை மட்டும், இந்த கழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது இந்த க்ரியேஷன் மைண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியான பொம்மை தான் எதுவும் செய்கிறதுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா முன்பகுதியில் இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ இது பின்பகுதியாகவும் இது முன்பகுதியாகவும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம கை கொண்டு இப்படி திருப்பணும். கை கொண்டு இப்படி திருப்புறதுக்கு இப்படி வைக்கும்போது பார்த்தா கை இப்படி வைக்கணும் முன்னால். அதுக்காக இடத்த விட்டுட்டுருக்கேன். இப்போ நம்ம
இதையும் அடுத்தது பண்ணிக்கலாம். இப்போ தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலையில் 2 காது வரணும், ஒரு மூக்கு வரணும் இல்லைங்களா? அப்போது இந்த தலை வந்து பின்னால் ஒரு ஷேப் இப்படி கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த சைடில் லைட்டாக கட்டிங் பண்ணணும். இப்படி இந்த இடத்துல கட் பண்ணணும். இப்படி 2 பக்கம் சைடில் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி 2 பக்கம் சைடில் கட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக காதில் லைட்டாக ட்ரிம் பண்ணிடணும். அப்படி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இந்த இடத்துல ஒரு கட்டிங், அப்போது இந்த இடத்துல இது கட் பண்ணிடணும், இப்படி எடுத்துடணும். ஏன்னா நமக்கு வந்து காது வந்து பொம்மையோடைய ஓரத்தில் தான் வருது, முகத்துக்கு இந்த பக்கம் வருது. அப்போது பின் பண்ண வர்றதுக்காக இந்த சைடில் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம். இப்போது பின் பகுதியில் கொஞ்சம் எடுத்தாச்சு. இது பின் பக்கம். இப்போ வந்து காது வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பின் பக்கம் ஏற்கனவே பார்த்து சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது காது வந்து இங்கே வரணும்னா இங்கே நம்ம கட் பண்ணி கொஞ்சம் எடுக்கணும். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் எடுத்த மாதிரியே இந்த பக்கத்தில் எடுக்க போகிறோம். கொஞ்சம் காது பெருசாகணுன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணணும். காது நமக்கு சின்ன காது தான் வைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு பொம்மை தான், அதனால் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். இதை குழந்தைங்க இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பொம்மைங்கள்லாம் கையில் வச்சுருந்தாங்கன்னா. பாருங்கள், இப்போ வந்து இது வந்து முன்பகுதி, இது பின்பகுதி, இது தலையில் வந்து நடுவில், அதாவது முகத்துலேருந்து கொஞ்சம் பின்பக்கமாக வச்சு இது காதாக பிரிக்கணும்னா இந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணால் 2 காதாக பிரிச்சிடலாம். ரெண்டு காது வந்துருச்சு. இப்போ முகம் வந்து நமக்கு வந்து லைட்டாக இந்த பக்கம் திருப்பின மாதிரி, அதை நிற்கும்போது தலை வந்து இப்படி திருப்பின மாதிரி பண்ணணும்னு சொன்னால் இந்த பக்கம் ஷேவிங் அதிகம் பண்ணி இந்த பக்கம் கம்மியாக பண்ணணும். நடுவில் வரணும்னு சொன்னால் கரெக்டாக சென்டராக பார்த்து இப்படி கட்டிங் கொடுத்துடணும். இப்படி கட்டிங் கொடுக்கணும். இது கார்ட்டூன் வகையை சார்ந்ததுன்றதால நம்ம இன்னும் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக ஒன்றும் இல்லை, தேவையில்லை. கார்ட்டூன் வரைகிறது மாதிரி தானே பார்க்குறது. அதனால் ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்தால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா காதோட அமைப்பு வந்துருச்சு. காதோட அமைப்பு வந்தாச்சு. இப்போது முகத்தில் வந்து நம்ம அந்த கண் பகுதியை லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறோம். கண் பகுதி, இந்த பக்கம் கண் பகுதி, அதேமாதிரி இந்த பக்கத்துலேயும் கண் பகுதி ட்ரிம் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு பொம்மை இது. இந்த கன்னம் பகுதி, கன்னம் இருக்கு இல்லைங்களா, இது கன்னத்தையும் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறோம். இப்போ கண் பகுதி பண்ணிகிட்ருக்கேன். கண் பகுதியை லைட்டாக அப்படி
ட்ரிம் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போது ரஃப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனல் பண்ணும்போது கண்ணை சரி பண்ணிக்கலாம். இப்போது கண் 2 பக்கம் பள்ளம் நொடியாச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பள்ளம் தெரியும், 2 பக்கம் பள்ளம். மூக்கு, இப்போ மூக்கு வந்து இங்கே ஒரு கட்டிங், அது கீழே ஒரு கட்டிங், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கட்டிங், இது ஒரு கட்டிங். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும். நான் யூடியூப்பில் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பொம்மையோட முகம் வந்துருச்சு. இந்த ஆழம் விழுதுன்றதால கொஞ்சம் நார்த்தன்மை இருக்கும். ஆனால் முதல்ல நம்ம வந்து செஞ்சு பழகிறதுக்கு நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு. மற்ற மரங்களை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போது இது வாய்ப்பகுதி பாருங்கள், இது வாய்ப்பகுதி ஆயிடுச்சு. வாய்ப்பகுதி, மூக்கு பகுதியை ஷார்ப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக வேணால் ஷார்ப் பண்ணிக்கலாம். பட்டையை வச்ச அப்படின்னா கார்ட்டூன் வகையை சார்ந்தது தான் இந்த பொம்மைகள்லாம் செய்கிறது. அதனால் நம்ம விருப்பத்தில் போல் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது இது ஒரு தலைப்பகுதி, இப்போ காது பகுதி பாருங்கள். காது பகுதியில் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன். பின்னால் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த ஷேப் இருக்கணும். முன் பகுதியில் வந்து காது பாருங்கள், மூக்கு வந்துருச்சு, வாய், தலை, இது வயிற்று பகுதி, இது பின்பக்க பகுதி. இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம கை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம்னா, இப்போ இவர் வணங்கிட்டு இருக்காரு இல்லைங்களா, இந்த இவர் வணக்கம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு கட்டிங் பண்ணுங்க, இப்படி கட்டிங் பண்ணணும். வந்து கை இந்த தொடைக்கு நேராக இப்படி கையை கட் பண்ணிக்கணும். கையை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கத்தில் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். கை வந்து இந்த ஷேப் கொண்டு வந்துட்டோம்னா, இதேமாரி இந்த பக்கத்தில் இந்த கை நேராக இருக்கும் இல்லையா, இங்கே வந்து ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங், இது 2 பக்கம் மாற்றி கட் பண்ணிட்டோம்னா அந்த கையோடைய அமைப்பு நமக்கு கிடச்சிரும். கை வணக்கம் வைக்கிற மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கட்டிங். இப்போது இது ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஷோல்டர் இங்கேருந்து வர மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒரு கட்டிங், இங்கேருந்து ஒரு கட்டிங், அப்புறம் வயிறு வந்து இங்கே சின்னதாக வர்ற மாதிரி. ஸோ இதுக்குள்ளே ஒரு கட்டிங். ஸோ இந்த எல்போ இப்படி திருப்பிடலாம். பாருங்கள், இப்படி வந்து கை இப்படி திரும்பி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி திருப்பிடணும். பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து
கையை வெட்டிக்காமல் பண்ணுங்கள். பழக்கம்தான் இங்கே மனிதனை உருவாக்குது. பழக்கம்தான் மனிதனை வாழ்க்கையை மாற்றுறது. என்ன பழக்கமோ அதை பொறுத்து. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கம் திரும்பிச்சு, இந்த பக்கம் திரும்பிடுச்சு. இப்போது நீங்கள் கட்டி போட்டு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நான் எந்த பொம்மையும் செஞ்சு உண்மையிலே சொல்கிறேன், அது ஒரு ஷேப்புக்கு வந்திருக்க தவிர ஷேப் மிஸ் ஆனதே இல்லை. எனக்கு மிஸ் ஆகாமல் பொம்மையை செஞ்சிருது. அது காரணம் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறவங்க யாருமே தோற்க மாட்டாங்கன்றதுக்கான உதாரணம் இது. நான் ஏதாவது பொம்மை செஞ்சுன்னா, இப்போ இந்த பொம்மைலாம் பார்த்தா ஒரே அட்டம்ப்ட் தான். ஒரு கட்டையை எடுத்தால் அந்த கட்டையில் செய்யும்போது இது வருது. முன் அனுபவம் இல்லாத செய்கிறோன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் அது முழு ஈடுபாடில் செய்கிற எந்த விஷயமும் தோக்காதுன்றதுக்கான வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அதை இது இந்த ஊரடங்கு உத்தரவுனால வெளியே போக முடியலன்றதால இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதான் நினைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இந்த கைப்பகுதி வந்து நம்ம இந்த இடத்துல தோள்பட்டைன்றதை நம்ம கொஞ்சம் ஆழப்படுத்தணும்னா பார்க்க கொஞ்சம் அழகாகும். அதேமாதிரி நெஞ்சு பகுதியில் இப்படி கட் பண்ணி உள்ளர போயிட்டோம்னா அப்போ நெஞ்சு பகுதி தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கைப்பகுதியில் இப்படி கட் பண்ணி எடுத்துடுறேன். தோல் பகுதிக்கு கொஞ்சம் இடம் விட்டுறேன். பார்த்தீங்களா? இப்போது இந்த கை ரெண்டும் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஒரு கட்டிங் டீப் பண்ணிட்டா தோள்பட்டை திறனை வரும். கொஞ்சம் பச்சை கட்டையாக இருக்கிறதால அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் ஒரு நாளில் காஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எம்மரி ஷீட் போட்டுக்கிட்டால் அது அற்புதமாக வந்துடும். இப்போ வயிற்று பகுதி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். வயிறு பகுதி கொஞ்சம் கருவடாக வட்டமாக தொப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு கார்ட்டூன்றதில் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம 6 பேக் வச்சு கூட பண்ணலாம். கார்ட்டூன்றதில் ரொம்ப அழகாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், கைப்பகுதி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது கைப்பகுதி, இது வயிற்று பகுதியாகும், இது இடுப்பு பகுதியாகும். அப்போது இடுப்பு பகுதியை கொஞ்சம் நம்ம ஷார்ப் பண்ணி விடலாம். இப்படி ஷார்ப் பண்ணி விட்டிங்கன்னா, ஏன்னா இதுக்கு நம்ம பேண்ட்டு போட போகிறோம். பெயிண்டிங்கில் வந்து இதுக்கு நம்ம பேண்ட்டு போட போகும்போது கொஞ்சம் இந்த பின்பகுதி கொஞ்சம் தூக்குன மாரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷேவ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக அப்படி ட்ரிம் பண்ணிட்டோம்னா இந்த அழகு வந்துடும். அதேமாதிரி தொடைப்பகுதியும் இப்படி பண்ணிட்டேன். இப்போது பின்ன தலைப்பகுதியில் கொஞ்சம் இந்த பின் பக்கம் பார்க்குறதுக்கு ஒரு ஷேப் கொண்டு தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக பின்னால் இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முகம் வந்து லைட்டாக ஷேப் பண்ணியாச்சு. தலை வந்து இப்படி ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. தலை ஒரு வட்டமாகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம காது பண்ணலாம். காது வந்து பின் மண்டையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங். இப்போது இந்த ஷேப் வந்துச்சு. அதேமாதிரி இந்த பக்கம் காது வந்து கொஞ்சம் மடிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அப்படி இந்த ஷேப் கொண்டுட்டேன் பாருங்கள். இந்த வி ஷேப் வந்துருச்சுங்களா. இப்போது இங்கே லைட்டாக கட்டிங் பண்ணி ஷேப் பண்ணிடலாம், ரவுண்ட் பண்ணிடலாம்.
காது வந்துருச்சு நமக்கு. காது ஒரு வந்து பாருங்கள், காது ஷேப் வந்துருச்சுங்களா? காது ஷேப் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எமரி போடும்போது நமக்கு இந்த ஷேப் வந்து அழகாகிடும். இந்த வட்டமாக நம்ம எமரி ஷீட் போடும்போது காஞ்ச பிறகு எமரி ஷீட்டு போட்டோம்னா அந்த அழகாக வந்துடும். அந்த ஒரு வட்டமாக வந்துடும். லியோ பாய், யூ ஆர் குட் பாய். லியோ குட் பாய். கம் கம் கம், sit down, sit down. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முகம் வந்து ஒரு அமைப்பு கொண்டு வந்தாச்சு. இது வந்து எமரி ஷீட் போடும்போது இதெல்லாம் ஷேப்பில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து இப்படியே கூட விட்டுடலாம், ஆக்சுவலாக இப்படியே கூட விட்டுடலாம். ஆனால் ஒரு காலில் ஒரு ஷூ போட்டேன்னா இவருக்கு வந்து நம்ம பேண்ட் போட போகிறோம். இவருக்கு பெயிண்டிங் செக்ஷனில் பார்க்கும்போது இது ஒரு பேண்ட் போட்டு இந்த மாதிரி பேண்ட்டு போட்டு இப்படி ஒரு இந்தமாரி பெல்ட் போடுவாங்க இல்லையா, அந்தமாரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது நம்ம ஐடியா தானே. ஸோ இவருக்கு வந்து நம்ம இப்போ காலில் வந்து ஷூ மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ ஷூ பண்ணணுன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம வி ஷேப் பண்ணி ஆகணும். இங்கே ஒரு வி ஷேப் பண்ணால் தான் அந்த ஷூ வரும். கீழே வேணால் பிளாட்ஃபார்ம் போட்டுக்கலாம். அப்போது இந்த பிளாட்ஃபார்ம் தனியாகவும் இது நிற்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும் இல்லைங்களா, பேஸ்மெண்ட்டாகவும் இந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணோம்னா அந்த ஷூ கொண்டு வந்துடலாம். அதுக்கு இப்படி ஒரு கட்டிங் பண்ணி பிரிச்சிடணும். இப்படி பிரிச்சிடணும். முடிஞ்சால் மார்க்கும் கூட பண்ணிட்டு பண்ணலாம் நீங்கள். நான் அப்புறம் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறேன். பேஸ்மெண்ட்டு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது இப்போ ஷூ போட்டுவிட்டு ஒரு கல் மேல் நிற்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போது ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டோம். இது வந்து கல் ஒரு பாறை மேலே நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஷூ பண்ணோன்னா ஷூவுக்கு இந்த சைடை கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். அது அப்போ தான் அந்த ஷூ முன்னால் இருக்கிற ஷூ அமைப்பு வரும் நமக்கு. ரெண்டு பக்கமும் அதேமாரி, இந்த பக்கம் இந்த பக்கம். இப்போது ரெண்டு பக்கமும் காலை சைடில் மட்டும் அந்த வட்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு இது நேராக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கும்போது இப்போது சென்டரில் இங்கே கட்டிங் போட்டால் தான் கால் ரெண்டாக பிரியும் இல்லையா, காலை ரெண்டு பிரிச்சுக்கிறேன். அதேமாரி பின் பக்கமும் பிரிக்கணும். பிரிக்கும்போது இப்படி ஒரு கட்டிங், இப்படி ஒரு கட்டிங். இப்போது கால் ரெண்டும் வி ஷேப் கொண்டு வந்துட்டோம். வி ஷேப் கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் கால் முனை விரல் வந்து தனியாக தெரியணுன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிங் இப்படி பண்ணிக்கணும். இப்படி கட்டிங் பண்ணிக்கணும். இப்போ கால் விரல் தூக்கிட்டு இருக்கான் மாரி. ஷூவோட டூ சார்லி சாப்ளினோட டூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்துட்டோம்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். தெரியுதுங்களா? பாருங்கள், கால் வந்து இப்போ வந்து இப்படி வளைவாயிடுச்சு. இது நம்ம எமரி ஷீட் போடும்போது, மறுபடியும் சொல்கிறேன், எமரி ஷீட் போடும்போது இது வந்து அற்புதமான ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஏன்னா பச்சை கட்டைன்றது கொஞ்சம் காயும் போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பச்சை மரம், ஆழம் விழுது. இதை வந்து செய்கிறது ஈஸியாக இருக்கிறதால இதை செஞ்சிட்ருக்கேன். சாதாரண கட்டில் செய்கிறது முடியும், ஆனால் இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். வளைவுகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். ஆனால் நீள்வாக்கில் வந்து தெரிக்கும் மரம் இது. அதனால் கொஞ்சம் இலகிய விழுதாக இருந்தால் நல்லது.
இவ்வளோ தான் நண்பர்களே. இதை பாருங்கள். இப்போது வந்து இவரை வந்து காய வச்சுட்டு ஒரு நாள் காய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக வரும். ஸோ பொம்மை இங்கே தயாராகிடுச்சு. இப்போ கை பாருங்கள். கை வந்து இங்கே பிரிக்கணும். கை வந்து இப்படி 2 மூணு சேர்ந்துக்கல, அதை கை அப்படி பிரிக்கணும். அப்படி ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங் போட்டு அதேமாதிரி தான் காலுக்கு பண்ண மாதிரியா இப்படி ஒரு கட்டிங் போட்டோம்னா இந்த கை 2ம் பிரிஞ்சிடும். கை வச்சு நிற்கிற மாதிரி மிக்கி மவுஸ் உள்ளார இப்படி கட்டிங் பண்ணிவிட்டு உள்ளார டீப் ஆகிடும். ஓகேங்களா? சரியாக வந்துடுச்சு. இப்போ இது காயும் போது நமக்கு பெயிண்டிங் பண்ணாமல் இந்த ஷேப் வந்துடும். இவ்வளோதான் நண்பர்களே. காது வந்து இந்த இடத்துல ஒரு கட்டிங், சின்ன கட்டிங் போட்டால் காதில் ஒரு பள்ளம் வந்துடும். அதே மாதிரி இந்த காதில் ஒரு சின்ன கட்டிங் போட்டுக்கலாம். ஒரு பள்ளம் ஷேப் ஒரு இம்ப்ரெஸ் ஆகும், நல்லா இம்ப்ரெஸ் தெரியுற மாதிரி. அவ்வளோதான் பாருங்கள். இப்போது மூக்கு பகுதி வந்துடுச்சு. மூக்கு பகுதியை ஷார்ப் பண்ணோன்னா ஷார்ப் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், வெரி குட். கொஞ்சம் குண்டாகவே வந்திருக்கார் இவர். பாருங்கள், இவருக்கு ஒரு மேடை மேலே நிற்கிறாரு, இவர் வந்து தனியாக நிற்கிறாரு. ஆனால் 2மே ஒரே பொம்மை தான். இதேமாதிரி பெயிண்டிங் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நண்பர்களே, சுவாசம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திச்சு 2வது பொம்மையை செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பொம்மை நம்ம செய்ய போகிறோம். ஸோ தொடர்ந்து வாருங்கள். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி, தொடர்ந்து வருவதற்கு நன்றி. உங்கள் பாராட்டுக்கள் என்னை மேலும் மேலும், இதெல்லாம் நான் செஞ்சதே இல்லை லைஃப்பில். இதான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் தான் செய்கிறேன். செஞ்சு பார்ப்போன்ற ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறேன். நான் எந்த ஒரு இதுமாதிரிலாம் விஷயம்லாம் பண்ணதே கிடையாது. என்னுடைய ஈடுபாடை இதில் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதுமாரி செய்யுங்க. வாழ்த்துக்கள், தொடர்ந்து வாங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.